எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அங்கீகாரத்தை கூட ஒரு அதிகாரி ஒரு ரூபாய் கூட கிடைக்க மாட்டான். தீண்டத்தகாத மாதிரி தான் நடத்துவான். அந்த மாவட்டம் முழுக்க போய் பாருங்க, வசந்தன் கார்த்திகேயன் என்ற பெயர் மட்டும்தான் அதில் பொறித்திருக்கும். அவன் என்ன காலனிக்கார, அவன் எல்லாம் ஒரு எம்எல்ஏன்னா உடனே அவன் பேரை வந்து போர்டில் எழுதிருந்தமா? ஒரு தகவல் பலகைகள் கூட என்னுடைய பெயர் எந்த இடத்துலயுமே இருக்காது. இப்ப சொல்லுங்களேன், அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய அங்க என்ன செஞ்சார் கேக்குறீங்களா? ஒன்னும் செய்ய முடியாது. எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அங்கீகாரத்தை கூட ஒரு அதிகாரி ஒரு ரூபாய் கூட கிடைக்க மாட்டான். தீண்டத்தகாத மாதிரி தான் நடத்துவான். சொல்றான் சமூக நீதி காத்த கட்சின்னு சொல்றான். சமூக நீதி அங்க நான் பட்டியலத்தை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சத்துரு சமையல்காரின் மகனாக நான் என்னை எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஒரு துளி அங்கீகாரம் கூட அங்க ஒருவனும் எனக்கு கொடுப்பது கிடையாது. இப்ப சொல்றான் எல்லா ஊடகங்களும் அந்த யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறான். அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார்? லூசுங்களா, நீங்க போய் அங்க உள்ளபடியே நல்ல ஆட்கள் தான் அங்க இருக்கிற நடிகையாளர்கிட்ட போய் கேளுங்க, சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று. அங்க இருக்கிற இடத்துல கள்ளவிசில கேட்டுட்டு நீங்க என்னென்ன பேசுங்கன்றது. நீங்க 4 பேர் போன் போட்டு கேட்டு அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் ஊருக்கு போராடுறான் கேட்டுக்கிட்டு இங்க யூடியூப்புக்கு முன்னால பேசுறது செய்தி அல்ல. மிகப்பெரிய வழியோடு நான் இடத்துல பதிவு செய்கிறேன். உள்ளபடியே மனசாட்சியோட பதிவு செய்யுங்க. அங்க நடக்கிறது என்ன என்று நீங்கள் கண்காணித்து நேரடியாக ஆய்வு செய்யுங்கள். ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் ஒரு முறை வந்து அங்க நின்று பார்க்கவில்லை? 60 பிணம் 65 பிணம் செத்து கிடக்கிறார்களே, ஏன் அந்த பகுதிக்கு எட்டி பார்க்கவில்லை என்று கேளுங்களா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கவில்லை? எங்கே சென்றீர்கள்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அங்க பாருங்க, என்னோட தொகுதியில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஊடக தோழர்களுக்கு உங்களிடம் சொல்றேன், இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி முழுக்க ஒவ்வொரு ஊருக்கு முன்னால ஒரு பெயர் பலகை வைப்பாங்க. அந்த பெயர் பலகை எதுக்காக சொன்னா, அண்ணனா நமது 10 ஆண்டு கால ஆட்சியில மாநில புரட்சி அம்மாவாக இருக்கட்டும், அருமையான எடப்பாடியாக இருக்கட்டும், அந்த தகவல் பலகையில அந்த ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை கிணறு இருக்குது, எத்தனை தார் சாலை இருக்குது, எத்தனை சிமெண்ட் சாலை இருக்குது, எத்தனை ஹேண்ட் பம்ப் இருக்குது, எத்தனை மக்கள் தொகை இருக்குது, ஆண் மக்கள் தொகை எவ்வளவு பேரு, பெண் மக்கள் தொகை எத்தனை பேரு, இப்படியான தகவல் பலகைதான் அந்த பலகை. ஆனால் இப்பொழுது அந்த தகவல் பலகை போய் பாருங்க, தொகுதி முழுக்க அந்த மாவட்டம் முழுக்க போய் பாருங்க, வசந்தன் கார்த்திகேயன் என்ற பெயர் மட்டும்தான் அதில் பொறித்திருக்கும். அவருக்கும் அந்த தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? போய் பாருங்க. ஊடக தோழர்கள், நீங்கள் அது எல்லாத்தையும் உள்ளபடியா நீங்கள் அதை கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு அங்கீகாரம் கூட அங்க வழங்கப்படவில்லை. அவன் என்ன காலனிக்கார, அவன் எல்லாம் ஒரு எம்எல்ஏன்னா உடனே அவன் பேரை வந்து போர்டில் எழுதினமா? இதை கேட்டாரங்க. இது நடந்தது. ஒரு தகவல் பலகைகள் கூட என்னுடைய பெயர் எந்த இடத்துலயுமே இருக்காது. பக்கத்து தொகுதி ரிஷிவதி சட்டமன்ற தொகுதி, அவர் அங்கு இருப்பது அவருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவர் பலகைதான் பொறித்திருப்பார்கள் அவர்கள். இப்ப சொல்லுங்களேன், அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய முடியும்? அங்க என்ன செஞ்சார் கேக்குறீங்களா? ஒன்னும் செய்ய முடியாது. யாருகிட்ட என் குறைய சொன்னாலும், எவ்வளவு வருத்தத்தையும் வேதனையும் எவ்வளவு ஒப்பாரி வச்சாலும் எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். இவன் கிடக்கிற பைத்தியக்காரன் ஏதாவது வளர்ந்துட்டு இருப்பான், இவனுக்கு வேற வேலையே இருக்காது, தூக்கி போட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்கிற அதிகாரிகள். அங்க இருக்கிற ஏவா வேலவர்கள் இருக்கிறார ஒன்னுலி வசூல் மட்டும்தான். என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2 மாவட்ட செயலர்கள், ஒரு பக்கம் அந்த பக்கம் உதயசூரியன் இருக்கிற ஒரு மாவட்ட சங்கராபுரம் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர், இந்த பக்கம் ரிஷியன் சட்டமன்ற உறுப்பினர், 2 பேரும் வசூல் பண்ணி கலா கட்டத்தான் அவங்களுக்கு ஒரு வேலை. ஒவ்வொரு பில்டிங், எந்த பில்டிங் பெருசா இருக்குதோ அது யாருன்னு பார்த்து வாங்கும்பா, யாருக்கு காடு ரோட்டோர பைபாஸ் இருக்குதோ அந்த பைபாஸ் இருக்கிற காட்டெல்லாம் வாங்கும்பா. இதுதான் அவங்களுடைய வேலை. மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அரசாங்க நிலம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த அரசாங்க பில்டிங் போடுங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. நாம அவன் 100 ஏக்கர் காட்டை வாங்கிட்டு அங்க போடுற அரசாங்க பில்டிங் போடுறான். அதாங்க அங்க நடந்துட்டு செயல்பாடுகளை உள்ளபடியே நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்டடத்துக்கு பின்னால யாருடைய காடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்க